நடனம் ஆடக்கூடிய நடராஜர் அதை கீழே அமர்ந்தபடி ரசிக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார். இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கம்போடியா நாட்டிலையும் காணப்படுது. அதுவும் கிபி 967 காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோயிலில் காணப்படுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை 15ஆம் நூற்றாண்டில் எந்தவித தொழில்நுட்பமுமே இல்லாமல் மக்களே உருவாக்கியிருக்கிறாங்க. அதுவும் செங்குத்தான மலைக்கு மேலே இந்த நகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 3 மூர்த்திகளுக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோவில், அதுவும் 8 பிரதான கோவில், 250 சிறிய கோவில்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலை 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தோனேஷியாவில் அமைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு நாம தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் படம் பார்க்கணும்னா ஃபோனில் பார்க்குறோம், தியேட்டருக்கு போய் பார்க்குறோம். ஆனால் கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே 5000 பேர் அமரக்கூடிய ஒரு தியேட்டர், நீரை சேமிக்கக்கூடிய நீர்த்தேக்கம், அணைகள்னு எல்லாமே கட்டி ஒரு பகுதி மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்படிப்பட்ட அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த நிறைய தகவல்களை இன்னைக்கு நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். கம்போடியான்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அங்கர் வாட் கோவில் தான், கரெக்டா? ஆனா அங்கர் வாட் கோவில்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோவில் காணப்படுது. இந்த சிவன் கோவிலோட பேரு பாத்தீங்கன்னா பாண்டேஸ்ரீன்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு பெயர்களும் இருக்கு. என்னன்னா பெண்களின் கோட்டை அல்லது அழகின் கோட்டை அல்லது எமர்கலையின் மாணிக்கம் போன்ற நிறைய பெயர்களால இந்த கோவில் புகழப்படுது. அப்படி என்ன இந்த கோவில்ல சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, சும்மா மரத்தை செதுக்குற மாதிரி கல்ல செதுக்கி சிற்பங்களா அமைத்திருக்கிறாங்க இந்த கோவில்ல. கிபி 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் மன்னரால கட்டப்படல, ஆனா அந்த மன்னருடைய அரசவை அறிஞர்களா இருந்த 2 பேரால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில் முழுக்க பாத்தீங்கன்னா கந்தர்வ கன்னிகளுடைய சிற்பங்கள் காணப்படுது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோவிலை ஈஸ்வரபுரம், திரிபுவன மகேஸ்வரம் போன்ற பெயர்களால அழைத்திருக்கிறாங்க. இந்த கோவில்ல 2ஆம் சுற்று கோபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிற்பம் காணப்படுது. என்ன சிற்பம்னா, நடனமாடக்கூடிய நடராஜர் சிலை, அதை கீழே அமர்ந்தபடி முழவுன்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவிய இசைத்தபடி பார்க்கிற காரைக்கால் அம்மையாருடைய சிற்பம். இதே சிற்பத்தை நம்ம சேனல்ல கங்கை கொண்ட சோழபுரம் பத்தி பேசும்போது அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன், கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் இந்த சிற்பம் காணப்பட்டதுன்னு. இந்த நடனமாடக்கூடிய நடராஜர் சிலையை மோஸ்ட்லி சோழர்கள் தான் அவங்களுடைய கட்டிடக்கலையில அமைத்திருப்பாங்க சிற்பங்களா. ஆனா கம்போடியா நாட்டுல, அதுவும் 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அந்த கோவில்ல இப்படி இந்த சிற்பம் காணப்படுது. இது நமக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு இல்லையா? ராமாயண காட்சிகளும் இங்க சிற்பங்களா ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹைலைட்டான சிற்பம் என்ன தெரியுமா? இலங்கையை ஆட்சி செய்த ராவணர் கைலாய மலையை பெயர்த்தெடுக்கக்கூடிய காட்சியும், அப்போ சிவபெருமான் தனது கட்ட விரலை வச்சு அந்த கைலாய மலையை அழுத்தக்கூடிய காட்சியையும் ரொம்ப தத்ரூபமா இந்த கோவில்ல சிற்பமா செதுக்கியிருக்கிறாங்க. இந்த கோவிலோட உட்கோபுரத்துல பாத்தீங்கன்னா 2 நூலகங்களும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ராமாயண காட்சி மட்டுமல்ல, மகாபாரதத்துல வரக்கூடிய அந்த காண்டவ வனத்தை தகனம் செய்யக்கூடிய காட்சியையும் இந்த கோவில்ல ரொம்பவே தத்ரூபமா சிற்பங்கள்ல செதுக்கி இருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மச்சு பிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரம் எங்க காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடான பெருவில் காணப்படுது. இந்த நகரத்தோட வரலாறு என்ன அப்படின்னா, இன்கான்னு சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் நடுவில் சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்பானியர்களுடைய தாக்குதலுக்கு இவங்க தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடி வராங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள யாருமே அவ்வளோ ஈஸியா இவங்களை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை இவங்க கட்டுறாங்க. இவங்க வாழ்வதற்காக தான் அந்த நகரத்தை இவங்க கட்டிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 1000 பேர் இந்த நகரத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 15ஆம் நூற்றாண்டுல தான் இந்த நகரமானது அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்தவித டெக்னாலஜியுமே இல்லாம மக்கள் அவங்க உழைப்பாலேயே இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, செங்குத்தான ஆண்டிஸ் மலைத்தொடர்ல கடல் மட்டத்துல இருந்து 2400 மீட்டர் உயரத்துல இந்த நகரத்தை பிரம்மாண்டமா அமைச்சிருக்கிறாங்க. இந்த நகர அமைப்பு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, மலைச்சரிவுல படிப்படியா கட்டிடங்களை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் தண்ணி வந்து தேங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடிகால்களையும் அமைச்சிருக்கிறாங்க. விவசாயத்துக்கு தேவையான நீர் ஆதாரங்களையும் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய கட்டடக்கலையின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் சண்டை வருது. அப்போ ஸ்பானியர்கள் வந்து இந்த நகரத்தை அழிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நகரம் இருந்ததே வந்து யாருக்குமே தெரியாம இருக்கு. கிபி 1911 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரியன் இங்கே வந்து இப்படி ஒரு நகரம் இருந்ததை கண்டுபிடிச்சு அவர் வந்து வெளி உலகத்துக்கு இந்த நகரத்துடைய வரலாற்றை தெரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ்ல இந்த மச்சு பிச்சு நகரமோ ஒன்றா சேர்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிரம்பனன் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஜாவா தீவில் காணப்படுது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஆனால் ஒரு சிலர் கிபி 850ஆம் ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய இந்து கோவில்களில் ஒன்றா திகழுது. இந்த கோவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவில். எப்படின்னா 8 பிரதான கோவிலும் அதை சுற்றி 250 சிறிய கோவில்களும் காணப்படுது. ஆரம்பத்தில் சிவனுக்காக தான் இங்க கோவில் கட்டப்படுது. சிவகிரக கல்வெட்டுன்னு இந்த கோவிலில் காணப்படக்கூடிய ஒரு கல்வெட்டு இந்த கோவில் சிவகிரகம் என்று அழைக்கப்பட்ட செய்தியை நமக்கு சொல்லும். அதுக்கப்புறமா தான் திருமாலுக்கும் பிரம்மாக்கும் கோவில்கள் எழுப்பப்பட்டு இப்போ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் கோவிலாக சிறப்புற விளங்குது. ராகாய் பெகாதன் சஞ்சய வம்சத்தை சேர்ந்த மன்னர் தான் முதல்ல இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா லோகபாலன், பாலிதுங் மகாசம்பு போன்ற மன்னர்கள் வந்து இதை கட்டி முடிச்சாங்க. அதுக்கப்புறமும் வந்த மன்னர்களால இந்த கோவில் மேலும் மேலும் விரிவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான சிற்பங்களும் காணப்படுது. அதுல குறிப்பிடத்தகுந்த ராமாயண சிற்பங்களும் ஆஞ்சநேயருடைய சாகசங்களும் விஷ்ணு பகவானுடைய அவதாரங்களும் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களா நமக்கு காட்சியளிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 3 மீட்டர் உயரத்துல சிவபெருமான் கம்பீரமா நிற்கக்கூடிய ஒரு சிலையும் இந்த கோவில்ல காணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜோர்டன்ல காணப்படக்கூடிய பெட்ரா நகரம் தான். கிரேக்கத்துல பெட்ரா அப்படின்னா பாறைன்னு அர்த்தம். பேருக்கு ஏத்த மாதிரி இந்த நகரம் முழுக்க பாறைகளாலையும் கற்களாலையும் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுவும் அந்த பாறைகளும் கற்களும் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். அதனாலேயே இந்த நகரத்துக்கு ரோஸ் சிட்டின்னு பேர் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் சிட்டி, வரலாற்று நகரம் போன்ற பல பெயர்களும் இந்த நகரத்துக்கு இருக்கு. இந்த நகரம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ புனித தலங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. த கிளெஃப்ட் ஆஃப் தி ராக்னு சொல்லிட்டு பைபிள்லையும் ஒரு வசனம் இந்த நகரத்தை பத்தி காணப்படுறதா சொல்றாங்க. இந்த நகரத்துக்கு நிறையவே சிறப்பு இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த 2 சிறப்பு என்னன்னா, ஒன்று கற்களால் உருவாக்கப்பட்டது, இன்னொன்று நீரை சேமிக்க இங்க வாழ்ந்த மக்கள் வந்து நிறைய வழிமுறைகளை கையாண்டது தான். அதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரை சேமிக்கிறதுக்காக இவங்க நீர்நிலைகள், நீர் குழாய்கள், அணைகள், நீர்த்தேக்கங்கள் போன்றவற்றை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்த நகரமானது கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜோஹன் லுட்விக் பர்காட் என்பவர் 1812 தான் இந்த நகரத்தை கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துல நிறைய கல்லறைகளும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி ஒரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா 5000 பேர் அமரக்கூடிய ஒரு தியேட்டரும் இந்த நகரத்துக்குள்ள இருந்திருக்கு. அதுவும் கிமு 3ஆம் நூற்றாண்டுல. இந்த நகரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம டெக்னாலஜி வந்து எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க போய் இந்த நகரத்தை பார்க்கணும்னு நினைச்சாலும் உங்களால எந்த வாகனத்தையும் பயன்படுத்த முடியாது. ஒண்ணு நீங்க நடந்து போகணும், அப்படி இல்லைன்னா ஒட்டகத்து மேலதான் போய் இந்த நகரத்தை சுத்தி பார்க்க முடியும். ஏன்னா மிக குறுகலான பாறைகளும் இந்த நகரத்துல காணப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.